நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே என்னோடும் எங்களோடு நீ பேசுவீராக. அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். எல்லாருடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தைகள் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த ஒரு வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் யாருக்கு ஐஸ்வர்ய சம்பன்னர்? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர்னா என்ன? எல்லா வளங்களும் நிறைந்த ஐஸ்வர்யமுள்ள தேவன். ரிச் டு ஆல், எல்லாவற்றிலும். அதாவது அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் கடவுள் அல்லவா? அவருடைய தயவும் கிருபையும் இரக்கமும் இருந்தால் தான் நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதில் மனிதர்களாகிய நம்மெல்லாம் காட்டுற தயவு இதெல்லாம் கொஞ்சம்தான். ஆனால் கர்த்தரோ அதில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அது மாத்திரம் இல்லை, நம்மை ரட்சிப்பதில் அவர் ஐஸ்வர்யம் உள்ள ஐஸ்வர்யமுள்ள தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த தேவன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் நம்முடைய உலக வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வளங்களையும் கொடுப்பதற்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை எந்த நேரத்தில் நமக்கு சொல்கிறார் பாருங்க. இந்த உலகம் ஒரு விதமான பற்றாக்குறை, வறுமை, பஞ்சம், பசி இல்லையா, அதாவது சமாதானமற்ற ஒரு நிலைமை, குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு இருண்ட காலத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிற இந்த நாளில் தான் ஆண்டு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் நானும் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட குறைவையும் நிவர்த்தியாக்கி நம்மை அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்ய சமணராகிய நம் தேவன் விசேஷமாக அவர் ரொம்ப ஐஸ்வர்யம் இல்லைன்னு சொல்லும்போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம அவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. இயேசு என்ற அந்த நாமத்தை நாம் பயன்படுத்துவதற்கும் நமக்கு தகுதியே கிடையாது. ஆனால் தகுதியற்ற நமக்கு அவர் கொடுக்குற ஈவு தான் ரட்சிப்பு. அதை அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அதில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளராக இருப்பதனால தான் மனிதர்களாகிய நமக்கு அது தருகிறார். இன்றைக்கி இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ ஐஸ்வர்ய சம்பன்னர் யாருக்கு? ஐஸ்வர்ய சம்பன்னர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் தேவன் கிடையாது, அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் படைத்த தேவன் அவர்தான். எல்லாருக்கும் தேவன் அவர்தான். இன்னும் நிறைய பேர் அவரை அறிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தரானவர் அவர்தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவருக்கும். எல்லாருக்கும் கர்த்தர் உண்மைதான், எல்லாரையும் படைத்த தேவன் உண்மைதான். ஆனால் யார் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, அவரை உண்மையாய் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையின் தத்தளிப்பான நேரங்களில் அவர் உதவி செய்கிறார். என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்போ அவரை தொழுது கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும். அப்போ தம்மை, நாம் இயேசுவை, நம் தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை என்று தொழுது கொள்ளுதல் வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீனிங் இருக்குது, கவனம்.
நம்முடைய கவனம் நம்ம ஆண்டவர் மேலே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆண்டவர் மேலே நம்ம கவனம் இருக்கணும். நம்முடைய கவனம் ஆண்டவர் மேலே இருந்து நம்ம அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரிடத்துல ஜெபிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நாம் சேவை செய்யணும். அப்போ நம்முடைய கவனம் நம் இயேசுவின் மேல், நம்முடைய சிந்தை நம் இயேசுவின் மேல் இருந்து நாம் அப்படி அவரை பாட, துதிக்க, ஜெபிக்க, அவருக்கு சேவை செய்ய நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுதல். அல்லேலூயா. அப்போ ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கவனம் ஆண்டவர் மேலே இருக்கணும், அதுதான் உண்மையான தொழுகை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தின் சாத்தானுடைய பயங்கரமான ஒரு தந்திரம், அவனுடைய வஞ்சகம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய ஆண்டவரை விட்டு நம்முடைய கவனத்தை திசை திருப்பணும். நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாரையும் படைத்த தேவன். அவருடைய மிகுந்த ஐஸ்வர்யமான அன்பினாலே நமக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த ஆண்டவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், சத்தியம் நிறைந்த தேவன். அப்போ இப்படிப்பட்ட நம் தேவனை விட்டு நம்முடைய கவனத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் வரும் நாட்கள் இல்லையா, அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான் வரும் நாட்களும் சமீபமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் வரும் நாளிலே அவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக நம்ம மாறிடணும். அப்போ நம்ம மனதை அதற்கு நேராக திருப்புவதற்காக அவன் இன்றைக்கு ஏராளமான காரியங்களை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த ஆபத்துகளிலே நாம் சிக்கிவிடக்கூடாதுன்னு தான் ஆண்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படிப்பட்ட இன்றைக்கி ஆபத்துகள்னு சொல்லும்போது பாருங்கள், இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்றைக்கி நமக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறது. பிரபலமான நடிகர்களை நோக்கி நம்முடைய மனம் திருப்பப்படுகிறது. பிரபலமான அரசியல்வாதிகள், பிரபலமான விளையாட்டு வீரர்கள், இன்னும் பிரபலமான ஊழியர்கள், இன்னும் பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் நம்மை நடத்துகிற ஆண்டுக்குள்ளே நடத்தின அப்படிப்பட்ட ஊழியர்களை நோக்கி கூட நம்முடைய கவனங்கள் திருப்பப்படலாம். இப்படி நம்முடைய கவனத்தை பிசாசானவன் திருப்பி கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை அவன் பிரிக்கிறான். உண்மையாய் நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாதபடியே அவன் அப்படி நம்மளை வஞ்சகமாய் திருப்புகிறான். இப்படி தானே ஆதாமை ஏவாளையும் அவன் வஞ்சித்தான். ஆண்டவரை தொழுது கொண்டிருந்த, ஆண்டவரோடு சஞ்சரித்த அவர்களுக்கு பொய்யான வஞ்சகமான ஒரு வார்த்தையை சொல்லி, நீங்கள் சாகவே சாவது இல்லை என்று சொல்லி, அவன் அந்த பழத்தை, ஆண்டவர் எதை வேண்டாம் என்று விலக்கினாரோ அதை அவர்களை புசிக்க வைத்து ஆண்டவரை விட்டே அவர்களை பிரித்து விட்டான். அவன் சொன்ன அந்த வார்த்தை மேலே அவங்க கவனத்தை அவன் திருப்பிட்டான். ஆண்டவர் வேண்டாம் சொன்ற அந்த பழத்தின் மேலே அவன் கவனத்தை திருப்பினான். இதே தான் பிசாசானவன் இன்றைக்கும் செய்கிறான். அப்போ இன்றைக்கி அந்த பிரபலமானவர்களை குறித்து காரியங்களை நம்ம இன்றைக்கி நம்முடைய கையில் இருக்கிற ஃபோன் மூலமாக நிறைய காரியங்களை சொல்லப்படும். அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ அதை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய மனதையும் நம்முடைய நேரங்களையும் நாம் திருப்ப நம்முடைய மனம் நம்மையும் அறியாமலேயே அவர்களை நோக்கி, அதில் சொல்லப்படுற காரியங்களை நோக்கி நம்முடைய மனம் திருப்பப்படுகிறது. திருப்பப்பட ஜீவனுள்ள தேவனாகிய நாம் தேவனை விட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் பிரிக்கப்படுவோம். இதுதான் இன்றைக்கு நடக்கிறது அன்று அதான் சொல்கிறாரு. பிரிக்கப்படுவோம். நாளடைவில் உங்கள் மனம் அப்படியே அவர்கள் மேலேயே உங்கள் மனம் சுற்றி வரும். சுற்றி வரும்போது நாம் அவர்களைத்தான் தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ கர்த்தரை நாம் உண்மையாய் தொழுது கொள்ள முடியாது. அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு இன்றைக்கி இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது. நம்முடைய வாலிபர்கள் இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இன்றைக்கி நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இதை வசனத்தை கேட்கிற நம்ம கவனம் கர்த்தர் மேலே மாத்திரம் இருக்குதான்னு நம்ம ரொம்ப கவனமாக நம்ம யோசித்து பார்க்கணும். இதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாத்தையும் நான் அறிஞ்சிக்கிறேன்னு சொல்லி எல்லா காரியத்துக்குள்ளேயும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை விட்டு விடுவோம். அவரை நம்மால் உண்மையாய் தொழுது கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அவரை தொழுது கொள்கிறவர் யாவருக்கும் தான் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அப்போ அவரை தொழுது கொள்ளாதவங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் என்பது இருக்கவே செய்யாது.
அப்போ அவங்களுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தின் ஆசை இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய பற்றுதல் இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். வேறு அதற்கு ஈடாக வேறு ஒரு பிரபலமானவர்கள் மேலே, யார் மேலேயுமே அல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தின் மேலே நம்ம மனம் இருக்கும் என்றால் நாம் தேவனை உண்மையாய் தொழுது கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதனால் இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களுக்கும் வஞ்சங்களுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்ளணும். அதான் அன்று மத்தேயு 24 கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் நம்மை வஞ்சிப்பது. நம்மை வஞ்சிக்கிறான். நம்மையும் அறியாமலேயே நம்மளோட மனதை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம ஆண்டவரை தான் சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்மையும் அறியாமலேயே நம்முடைய மனதை அவன் கவனத்தையும் மனதையும் திருப்பி நாளடைவில் அவனுக்கு நேராய் அவன் அடிமைப்படுத்தி விடுகிறான். இப்படிப்பட்ட வஞ்சகங்களுக்கு நம்மை தப்புவித்து பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சந்ததிகளும் பாதுகாக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்காகவும் நாம் கருத்துள்ளவங்களாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டை வசனம் சொல்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசுகிறாரு. 23ஆம் வசனம் பாருங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அன்று சொல்கிறார். பாருங்க, பிதாவாகிய தேவனை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை உண்மையாய் தொழுது கொள்ளணும். அது எப்படி? ஆவியோடு உண்மையோடு அவரை நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அது இப்பொழுது அந்த காலம் வரும், எங்கும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், அவரை நாம் தொழுது கொள்ளணும், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். முதலாவது கர்த்தர் மேலே நம்முடைய கவனம் இருக்கும்போது உண்மையாய் தொழுது கொள்ள முடியும்னு சொன்னோம். அடுத்து சொல்கிறாரு, ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஏன் அப்படி சொல்கிறாரு ஆண்டவர்? நம் தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆவியான தேவனோடு நம்முடைய மனிதர்களாகிய நம்முடைய ஆவியினுடைய கனெக்ஷன் உண்டாகி நம்ம அவரை தொழுது கொள்ளும்போது தான் ஆவியோடு உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம் என்ற அர்த்தம். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்போ நம்ம ஆவியோடு தொழுது கொள்றதுனா எப்படி? ஒருவேளை இயேசு என்னுடைய கடவுள், இயேசு தான் என் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை நம்ம விசுவாசிக்கிறோம், நல்லது. அதனால தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே போய் ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ அது மாத்திரம் அல்ல தேவனை தொழுது கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கடவுள் என்று விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்ற உரிமையை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்கிற நீங்கள் இயேசுவின் பிள்ளை தானா? அந்த உறுதி உங்களுக்குள்ளே இருக்குதா? நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெறும்போது தான் நீங்கள் ஆவியாயிருக்கிற தேவனின் பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம ஆணுடைய பிள்ளை என்ற சாட்சி நமக்கு நம்முடைய ஆவியிலே உண்டாகிறது. ஆவியிலே தான் தேவன் கொடுக்கிறார். அப்போ உங்கள் ஆவியில் நான் ஏசப்பா பிள்ளைன்ற ஒரு சாட்சி இருக்கும் என்றால் நீங்கள் ஈஸியாக ஆவியான தேவனோடு நீங்கள் கனெக்ஷன் வைக்க முடியும். அப்போ ஆவியோடு நீங்கள் பாட முடியும், ஆவியோடு அவரை துதிக்க முடியும். உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியோடு இணைத்து நீங்கள் ஆவியோடு அவரை பாட முடியும், ஆவியோடு அவரை துதிக்க முடியும், ஆவியோடு நீங்கள் ஜெபிக்க முடியும், அவருக்கு உண்மையாய் நாம் சேவை செய்ய முடியும். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு என்ற அனுபவம் நமக்கு வேணும்.
நான் இயேசுவின் பிள்ளை என்று உங்களால் மார்தட்டி சொல்ல முடியணும். உங்கள் ஆவியில் அதுக்கு அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். அந்த நிச்சயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆண்டவரை ஆவியோடு தொழுது கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தொழுகையைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் வாய் என்னை துதிக்கிறது, அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆண்டோடைய பிள்ளையாய் மாறாவிட்டால் நம்முடைய இருதயம் நம்ம அவன்கிட்ட விட்டு தூரமாக தான் இருக்கும். ஆனால் வாயினால் எல்லா பாட்டையும் பாடுவோம், எல்லா ஜபமும் பண்ணுவோம், ஊழியம் கூட செஞ்சுருவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தொழுகை கர்த்தரிடத்திலே ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுகிறவர்களைத்தான் அவர் ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்ய சம்பனராய் அவங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை, அவர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 29:2 சொல்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். நிறைய ஆலயங்களில் கூட அந்த வசனத்தை எழுதி போட்டிருப்பாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எழுதி போட்டிருப்பாங்க. இல்லாவிட்டால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்வார். ஆலயத்துக்கு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள தான் போகிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அலங்காரம், நம்ம நல்லா ஆலயத்துக்கு போகும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ நம்ம அலங்கரிக்க முடியுமோ அலங்கரித்து போகிறோம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற அலங்காரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த அலங்காரத்தோடு நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அந்த அலங்காரத்தோடு நீங்கள் ஆண்டவரை பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்போ கர்த்தரை தொழுது கொள்கிற நம் தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே பரிசுத்தம் என்ற அலங்காரத்தினால ஒவ்வொரு நாளும் நம்ம அலங்கரிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அந்த அலங்காரத்தை கேட்கணும், என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்தத்தை தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், என்னை பரிசுத்தமாக்க என்னால் முடியாது, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், என் சிந்தையில், என் வார்த்தையில், என் செய்கையில், என் நடக்கையில், எல்லாவற்றிலும் எனக்கு பரிசுத்தம் தாருன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அலங்காரத்தை நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்கணும். அப்படி கேட்கும் போது அந்த பரிசுத்த அலங்காரம் தேவன் நமக்கு தருகிறார். அந்த அலங்காரத்தோடு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது தேவன் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, தம்மை தொழுது எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும். அப்போ ஆண்டவர் யாவருக்கும், கிறிஸ்தவனுக்கும் அந்த இடத்துல சொல்லப்படலை, யாவருக்கும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்போ நம்ம இந்திய மக்கள், நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்தியாவில் இருக்கிற எல்லா இன மக்களுக்கும் அவர் எல்லா இன மக்களும் அவர் அங்கே தொழுது கொள்ளணும்னு விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற 5 கண்டங்களிலும் இருக்கிற 600 கோடிக்கும் அதிகமான எல்லா மக்களும் அவரை தொழுது கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனை, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதுதான் இந்த காலம், அதுதான் எழுப்புதலின் காலம். அப்போ அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் கூட்டம் பெருகணும். அதுதான் ஆண்டுடைய பாரம். நம்முடைய பாரமும் நம்முடைய வேண்டுதலும் விண்ணப்பமும் அதுவாகத்தான் இருக்கணும். நாம் மட்டும் ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொண்டால் போதாது, நம்முடைய குடும்பம் மட்டும் தொழுது கொண்டால் போதாது. நம்முடைய சார்ந்த எல்லா குடும்பங்கள், நம்முடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறவங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஏன்னா இந்த கடைசி காலம், முதலாவது தேவனுடைய எழுப்புதல் வருகிறது. அந்த எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ரகசிய வருகை வருகிறது. அந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடன் தானே அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் வருகிறது. அந்த நாட்கள் வரும் என்பதாகத்தானே இந்த முழு உலகத்திலும் கோடி கோடியான ஜனங்கள் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நம்ம கண்கள் பார்க்கணும். அதுக்காக நம்மளும் ஜெபிக்கணும். அவனுடைய நாட்கள் நெருங்கி விட்டதுனால தான் சாத்தான் ஜனங்கள் கர்த்தரை, உண்மையுள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்ப முடியாதபடி எதுக்கு நேராவோ ஜனங்களை திருப்பி கொண்டிருக்கிறான். இவர்தான் என் கடவுள், இவர்தான் என் வாழ்க்கையில் உதவி செய்ய போகிறார், இவர்தான் எனக்கு விடுதலை தருவார், இவர்தான் என் கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு சொல்லி யாரையோ ஜனங்கள் நம்பி கொண்டிருக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்லு, ஒருவேளை ராஜாக்களை நம்பலாம், அவங்க தலைவர்களை நம்பலாம்,
யாரை வேண்டுமானாலும் நம்பலாம், சில ஊழியர்களை கூட அவங்க நம்பலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் நானும் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு ஜீவன் தருகிறவர். அவர் மாத்திரம்தான் நமக்கு ஐஸ்வர்ய சமணராக இருந்து நமக்கு ரட்சிப்பை தருகிறவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மாத்திரம் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படியாய் முழு உலகத்திலும் நம்முடைய இந்திய தேசத்திலும் அவரை தொழுது கொள்ளும் காலம் இன்னும் சீக்கிரம், அதாவது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். அது இன்னும் உலகம் முழுதிலும் பரவணும், உலகம் முழுதிலும் பரவணும். அந்த எழுப்புதல் அக்கினி தீயாய் பற்றி எரியணும். பல ஜாதி மக்கள், பல இன மக்கள், பல மதத்து மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவங்க எல்லாரும் பிதாவை, நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். பாரத்தோடு ஜெபித்து அதற்காக தேவன் நம்ம எப்படிலாம் செயல்பட சொல்கிறாரோ அப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பனர். யாருக்கு? தம்மை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு. ஆவியோடும் உண்மையோடும் அவரை உண்மையாய் யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசினார் இல்லையா? நீங்கள் மறுபடியும் இதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அவரே நம்முடைய தேவன், அவரே நம்முடைய ரட்சகர். அவரை தவிர நம்ம கவனத்தை திருப்புகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம இடமே கொடுத்துடாதபடி கர்த்தரை உண்மையோடு நாம் சேவிப்போம். ஐஸ்வர்ய சமணராகிய அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்குற ரட்சிப்பை நிறைவாய் நம்ம அனுபவிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசின அந்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, நீ ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா உண்மையாய் நாங்கள் தொழுது கொள்ளணும் ஐயா. ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் எல்லாரும் மேலும் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, எங்கள் கவனத்தை திசை திருப்ப வருகிற சாத்தானுடைய எந்த ஒரு தந்திரத்துக்கும் வஞ்சகங்களுக்கும் உங்களுடைய வசனத்தை கேட்குறாங்க யாவரும் இடம் கொடுக்கக்கூடாதப்பா. ஒருவர் கூட நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவனும் எங்களை வஞ்சித்து விடாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க அந்த எச்சரிக்கையை, அந்த விழிப்பை, அந்த தெளிந்த புத்தியை ஆண்டவரே வசனத்தை கேட்குறவங்க எல்லாருக்கும் தாரும். எங்கள் குடும்பத்தின் வாலிபர்களுக்கு தாரும், எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இசப்பா, நீர் எங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற கொடி கொடியான ஜனங்கள் உம்மை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று சொன்னீரே, அது நிறைவேறட்டும் சுவாமி, அது நிறைவேறட்டும் இசப்பா. உம்மை அறிந்து கொள்ளாத எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. அது மாத்திரம் இல்லை, உம்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள எங்கள் எல்லாருடைய இருதயம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இணைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஐஸ்வர்ய சமணராகி உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.